என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையை செல்லுவே. ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகட்கும் அது அன்பை என் அடையால் காட்ட செய்யும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுகிற தெய்வம். God speaks to us. நம்ம கேட்குறவங்களா மாறணும். கடவுள் நிறைய நம்ம கிட்ட சொல்வார். முதல் வாரத்தில் நீங்களும் நானும் ஆடுகள். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். 7 நாளில் நீங்களாம் சிநேகிதராயிட்டீங்க. சிநேகிதரோடு கர்த்தர் என்ன செய்வாராம்? பேசுவார். போன வாரம் உங்கள் கூட பேசும்போது நீங்களாம் யாராயிட்டீங்க? இப்போ பார்த்து கவனம். You are all prophets அப்படின்றார். You all can prophesy. எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும்னா அதுக்கு அர்த்தம் உங்களால் தேவ சத்தம் கேட்க முடியும் என்ற அர்த்தம். உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொன்னேன். இன்றைக்கு இன்னும் ஒரு பங்கு கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எல்லாரும் கேட்கணும். ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ ப்ராக்டிக்கலாக சில வார்த்தைகளை பைபிள்லேருந்து சொல்கிறேன். 1 சாமுவேல் 3:1 இப்படி வாசிக்கிறோம். The word of the Lord was rare in those days. கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் மிகவும் அபூர்வமாக இருந்தது. இங்கிலீஷ் பைபிள் இப்படி வாசிக்கிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷனில் the word of the Lord was rare. டிரான்ஸ்லேஷன்ஸை ரெஃபர் பண்ணும்போது இப்படி வாசிக்கிறோம். இதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுது the word of the Lord was precious. ரேர் என்றால் வேற, precious என்றால் வேற. ஸோ அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு, ப்ரெஷஸாக இருந்துச்சு, விலையேற பெற்றதாக இருந்துச்சு. எத்தனை பேர் கர்த்தர் என் கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் கேள்வி என்னன்னா, நிஜமாக சொல்கிறீங்களா சும்மா சொல்கிறீங்களா? Do you really want to hear the voice of the Lord என்பது தான் அங்கே கேள்வி. எவ்வளோ அதற்கு வேல்யூ கொடுக்குறீங்க? How valuable is it for you hearing God? கர்த்தர் பேசுவதை நான் கேட்பதற்கு நீங்கள் எவ்வளோ தூரம் அதற்கு வேல்யூ கொடுக்குறீங்க? 3 வார்த்தைகளை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1, நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு முக்கியமானவர்கிட்ட பேசுகிறீங்கன்னா, நம்பர் 1, ஃபிக்ஸ் an appointment or set an appointment. ஒரு சந்திப்பை அமைக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா கர்த்தர் அப்படி விரும்புகிறார். You have to learn to set an appointment. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். And the Lord said unto Moses. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, ஆமென், go unto the people and sanctify them today and tomorrow and let them wash their clothes. அவர்கள் போய் இன்றும் நாளையும் தங்களை சுத்திகரித்து தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்வார்கள்? தோய்த்து கொள்ளட்டும். அதுக்கப்புறம் and be ready against the third day. 3வது நாளில் நீங்கள் என்ன எப்படி இருக்கணுமா? ஆயத்தப்படுங்கள், ரெடியா இருங்க. For the third day the Lord will come down in the sight of all the people upon Mount Sinai.
சீனாய் மலையின் மேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் பிரத்யட்சமாவார். 19ஆம் வசனம், அதே அதிகாரத்தின் 19ஆம் வசனம். And when the voice of the trumpet sounded long, அந்த எக்காலத்தின் சத்தம் பலமாய் தொனித்தது, மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். பக்க சொல்ல, என் தேவன் பேசுகிற தெய்வம். பைபிளை திறக்கும் போது ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசுகிறார். பைபிள் தொடங்கின உடனே, பைபிள் முடியும் போது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் யோவான் அப்போஸ்தலனோடு பத்துமோ தீவில் கர்த்தர் பேசுகிறார். பக்கத்தில் அவர் இன்றைக்கும் பேசுகிறார். ஆமென். எவ்ரி புக் ஆஃப் த பைபிள் God is speaking. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, நீ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, ஒரு சமயத்தை அப்பாயிண்ட் பண்ணுங்கள், சந்திக்கும் நேரத்தை அமைத்துக்கொள், நான் அங்கே வந்து உங்க கூட பேசுவேன் என்றார். ஆமென். ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரெடியா இருங்க அப்படின்றார். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் டு யூ. ஒரு சர்ச் சர்வீஸ், ஒரு சாதாரண ஆராதனை தான் இன்றைக்கு இங்கே வாரம் நடக்கிற ஆராதனை நடைபெறுகிறது. இந்த ஆராதனை இங்கே நடத்துவதற்கே எவ்வளோ ஆயத்தங்கள் செய்திருக்கிறோம். ஆமென். நேற்றுக்கு நாங்கள் பல வேலைகளை செய்தோம். பெருக்கினார்கள், சுத்தப்படுத்தினார்கள், விளக்கை பொருத்தி இருக்கிறார்கள், எல்இடி ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, இப்படி சொல்லிட்டே போகலாம். மியூசிக் வாசிக்கிறவங்க வந்திருக்காங்க, மைக்கு போடுறவங்க போடுறாங்க. எல்லா ஆயத்தங்களும் நம்ம செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்ம சந்திக்கணும், அவர் ஆராதிக்கணும், அவர் என் கூட பேசணும். ஆமென். ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்பது உங்களுக்கு சொல்லுகிறேன். God comes to a prepared atmosphere. நம்ம வாழ்க்கையில ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு கால சூழ்நிலைக்குள் கர்த்தர் வந்து நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் எந்த நேரத்தில் வேணாலும் கர்த்தர் உங்களை சந்திக்கலாம். ஆனால் அலுவல் நிறைந்த டிஸ்டர்ப்டு உலகத்தில் நான் நினைக்கிறேன் எழுந்து எல்லோரும் எழுவதற்கு முன்பு எழுவது நலமாயிருக்குமோ என்று கருதுகிறேன். செட் அப் a meeting in the morning. கர்த்தரை சந்திக்கும் வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி, ஆமென், அவர் கூட பேசணும். ஒரு நாள், ஒரு சமயம், ஒரு இடம் நீங்கள் அவரை சந்திப்பதற்கு ஏற்படுத்தி ஒரு சந்திக்கும் நேரத்தை அமைத்து கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒருத்தரை சந்திக்கணும்னு போகும்போது மிஸ் அப்பாயின்மெண்ட் டிஸப்பாயின்மெண்ட்டாக மாறிடும். நீங்கள் சந்திக்க நினைக்கிற வரை சந்தித்தால்தான் அந்த மனதின் திருப்தி. ஆமென். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நான் இன்னைக்கு அறிவிக்கிறேன், நீங்கள் அப்படி செய்து பழகினால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்க கூட பேசுவார். காலையில் ஒரு ஆராதனையின் சத்தம் உங்கள் வீட்டில் ஒலிக்கட்டும். கொஞ்ச நேரம் அவர் கூட இருங்க. ஒரு பக்கம் பைபிள், இன்னொரு பக்கம் நோட் புக்கும், கையில் ஒரு பேனாவும் எப்பொழுதுமே வைத்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த பழக்கத்தை வளர்த்து கொண்டே கர்த்தர் சமூகத்தில் குறிப்பிட்ட நேரங்களையும் குறிப்பிட்ட இடத்தையும் அமைத்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருங்கள். நான் நம்புகிறேன் இந்த சபையில் இருக்கிற நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அவர் உங்க கூட பேசுவார், வேதத்திலிருந்து பேசுவார், பல விதங்களில் உங்க கூட பேசுவார். ஆமென். நம்பர் 1, ஒரு சமயத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, ரெண்டாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பைபிள் ஒரு வசனம் உண்டு, 46:10 இப்படி சொல்லுது, நீங்கள் சும்மா இருந்து, 46 and 10 of the book of Psalm, be still and know that I am the Lord. ஆமென். நீங்கள் அமர்ந்து இருந்து, எல்லாரும் படிங்கள் அதை மட்டும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் பிரச்சனை, நம்மளால் அமரவே முடியாது. ஆமென். சும்மா இருங்கன்றார். be still, அமர்ந்திருந்து நானே தேவன், நான் உங்களை சந்திப்பேன், உங்க தேவன் என்பதை வெளிப்படுத்துவேன், உங்க கூட பேசுவேன் என்றார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:13 அப்படிதானே கர்த்தர் சொன்னார். மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றார், மோசே நீ பயப்படாதே, நீ தரித்து நின்று என் ரட்சிப்பை இன்றே காண்பாய். நீங்க அமைதியாக, ஆமென், போராட்டங்கள் ஒழிந்து நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வந்து காத்திருந்தால், அமைதிப்பட்டால், ஸ்டில் ஆனால், ஆமென், நம்ம ஸ்டில் அவர் தான் ரொம்ப கஷ்டம். உணர்வுகள் போராடிக்கிட்டே இருக்கும், சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டில் ஆவுங்க, அமைதிப்படுங்க, என் சமூகத்தில் வந்து தரித்து நில்லுங்கள், அமைதியாயிருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் நினைக்கிறேன். 2 Chronicles 20 and 17 இப்படி சொல்லார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. பக்கத்தில் கொஞ்சம் சும்மா இருங்களேன் அப்படின்னு. நம்மளால சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு நம்முடைய உணர்வுகள் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். தூங்காமல் ராத்திரியெல்லாம் ரூமில் நடந்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அப்படின்னா நீங்கள் அமைதிப்படுங்கள், நான் எழுந்தவர்களே சிலதெல்லாம் செய்வேன்றார். இட் இஸ் வெரி ஹார்ட் சம்டைம்ஸ் இன் திஸ் பிஸி வேர்ல்ட், இன் திஸ் வேர்ல்ட் வேர் வி ஃபேஸ் so many challenges. பல சவால்களை சந்தித்து நம்முடைய உணர்வுகளை தூண்டும் போது நம்மளால் அமைதியாக இருக்க முடியாமல் சிந்தனையும் உணர்வுகளும் ஓட்டம் காணுகிறது. கர்த்தர் சொல்றார், இந்த யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், தரித்து நின்று. அப்படின்னா சும்மா இருங்கன்றார். நீங்க ஸ்டில்லா இருங்க, நீங்க தரித்து நில்லுங்கள், நீங்கள் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு தெரியும் நடந்தது. ஆண்டவர் அந்த யுத்தத்தில் ஆச்சரியங்களை செய்து அவர்கள் தரித்து அமைதியாய் நின்றார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், அவர் சமூகத்தில் காத்திருந்தார்கள். சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா. நீங்க போய் யாரையும் கொல்ல வேணாம், தரிச்சு நில்லுங்க, மிச்சத்தை நான் முடிக்கிறேன்றார். பக்க சொல்லுங்க, நீங்க காத்திருந்தா அவர் வெளிப்படுவார், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆராதனை விலையேற பெற்றது. நமக்கு இன்னும் நிறைய நேரங்கள் வேண்டும். அது என்னை அமைதிப்படுத்துகிறது. இட் ஸ்லோஸ் மீ டவுன். என்னுடைய மைண்ட், என்னுடைய ஹார்ட், என்னுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் அது ஸ்லோ டவுன் பண்ணி தேவ பிரசன்னத்திற்கு என்னை இன்னும் ஒப்பு கொடுக்க, என்னை ஈல்டு பண்ணுவதற்கு ஏதுவாய் அது மாறுகிறது. ஆமேன். ஆராதனையில் எத்தனை பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிலது, உங்களுக்கு தெரியாமலே உங்களை கர்த்தர் பலவிதங்களில் ஆராதனை நடத்திருக்கிறார். Learn to be still and know that he is God. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு குவைட் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமேன். சில நிமிடங்கள், சில சமயங்கள், அனுதினமும் அமைதியாக அவர் சமூகத்தில் இருப்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிரச்சனைகளுக்காய் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன். எல்லாம் செய்த பின்னாடி நீங்க ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் தரித்து நின்று அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு சமயத்தை உங்கள் வாழ்வில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களாங்க? Be still and worship him and stand before the Lord. The Lord will reveal himself. கர்த்தர் தன்னைத்தானே பல ரூபங்கள் வெளிப்படுத்துவார். மூன்றாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உங்க வாழ்க்கையில் அவர் சத்தம் கேட்கணும்னா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், நீங்க வேதத்தை படிக்கிறவர்களா இருக்க வேண்டும். I am coming to more practicality. Pray and read. பக்க சொல்லுங்க, ஜெபிங்க, படிங்க. ரெண்டும் நாங்கள் செய்ய மாட்டோங்க. ஆமென். மார்க் சுவிசேஷம் 1:35 இப்படி வாசிக்கிறோம். In the morning, rising up at a great while before day, he went out and departed into a solitary place, and there he prayed. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறாரு, சரீர பிரகாரமாய் வந்தவர். எப்படி செய்கிறாராம்? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தேவனோடு உறவாடுகிறவர்களெல்லாம் தனித்து, ஆமென், அமைதியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு சமயத்தை ஏற்படுத்தி, ஒரு சமயத்தை அமைத்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் இருட்டோடே, நீங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு வசதியோ அங்கே போய் ஜெபித்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும். ஆமென். இது சொல்றதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனாலும் சொல்லவே 119, 147, 119, 147 சங்கீத புஸ்தகம் இது சொல்றார், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ரெண்டு விஷயங்கள் பரிசுத்தவான்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தேவனால் நடத்தப்பட்டார்கள், தேவனால் வழிகாட்டப்பட்டார்கள். அவர்கள் செய்த ஒன்று, ஜெபித்தார்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், I prevented the dawning of the morning and I cried and I hoped in thy word. ரெண்டு வார்த்தை சொல்றாங்க. எழுந்து சத்தமிட்டேன், I cried அப்படின்றார், அது ஜெபம். ஆமென்.
அவர் ஜெபித்தாரு. 2 சொல்றார், ஐ ஹோப்ட் இன் thy word. உங்க வசனத்துக்கு காத்திருந்தேன். உங்க வசனத்தில் அது வசனத்தை தியானிக்கிறோம். ஆமென். 2 விஷயங்கள் தேவ சத்தம் கேட்கிறவர்கள் செய்ய வேண்டும். 1 ஜெபிக்கணும், 2 படிக்கணும். சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நீங்களே படிச்சு பாஸ்டர், நீங்களே பேசி, நீங்களே சொல்லிட்டா நாங்க திருப்தியா இருப்போம். நீங்க இன்னைக்கு படிக்க போறீங்க, 2 விஷயம் செய்யணுன்றார். 1, சங்கீதக்காரன் சொல்றார், நான் நெருக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன், உபத்திரப்படுகிறேன், ராஜாக்கள் கூட என்னை பத்தி தேவையில்லாம பேசுகிறார்கள், அந்த நேரத்திலெல்லாம் உங்கள் பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். இங்க சொல்றார், நான் சத்தமிடுவேன், உம்மை நோக்கி அழுவேன், நான் உங்ககிட்ட ஜெபிப்பேன், 2வது இன்னொன்று செய்வேன், நான் உங்க வார்த்தைக்காக காத்திருப்பேன், வார்த்தையில் காத்திருப்பேன். ஆமென். I will cry for help, which is prayer. I will hope in your word, which is reading the Bible. ஆமென். ஏதோ பாஸ்டர் படிக்கிறது, லேவியராகவும் படிக்கிறதா, என்னாகவும் படிக்கிறதா? நான் சொல்றேன், பைபிள் நிறைய பேர் எப்படி படிக்கிறாங்கன்னா வெளியில தான் படிக்கிறாங்க. ஆமென். கையில வச்சுக்கிறாங்க, ஹோலி பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே படிச்சா போதாது, உள்ள படிக்கணும். எதை படிக்கணும்? எல்லாத்தையும் படிக்கணும். பாருங்க, ஆமீனே வரல பாருங்க. Read everything, keep on reading and God will speak to you. ஆமென். என்ன ஜெபிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்பீங்கோ. என்ன ஜெபிப்பது? நான் சிம்பிளா சொல்றேன், உங்க இதயத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜெபம் பண்ணு. Whatever is on your heart. உங்க தகப்பனுக்கு உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற கிருபை இருக்கு. நீங்க ஜெபத்துல வரும்போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஜெபிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா? Whatever is on your heart, tell it to the Lord. ஆமென். உங்க இதயத்துல என்ன இருக்கோ அதை கர்த்தர் கிட்ட சொல்லுங்க. உங்க குழந்தைகளை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி தான் இதயம் பாரப்படுகிறதா, கர்த்தர் கிட்ட சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு பாரம் இருக்கா, கர்த்தர் கிட்ட சொல்லுங்க. உங்க பொருளாதாரத்தை குறித்து கலங்குகிறீங்களா, பாரப்படுறீங்களா, கர்த்தர் கிட்ட சொல்லுங்க. ஜெபம் என்பது பாரத்தை கர்த்தர் மேல வைப்பது. இட் இஸ் டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் பர்டன். நான் பாரத்தோடு வருகிறேன், என் பாரத்தை யார் மேல வைக்கிறேன்? கர்த்தர் மேல வைக்கிறேன். பாரத்தை அவர் மேல வைப்பது தான் ஜெபத்தின் சிறப்பு. ஆமென். ஜெபிக்க போறீங்க, கதவை பூட்டிட்டீங்க, ஜெபம் பண்ணின பின்னாடி அந்த பாரம் இன்னும் உங்களை நெருக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பாரம் இனி உங்க மேல அல்ல, அது கர்த்தர் மேல வந்துடும். கர்த்தரை நம்புகிறீர்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆடுகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆடுகளை கடவுள் உருவாக்கும் போது பாரத்தை சுமக்கிற மாதிரி உங்களை கர்த்தர் உருவாக்கவில்லை. யார் ரொம்ப நாள் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமக்கிறீங்களோ மிச்சமான முடியும் போயிடும். ஆமென். பல்லு கொட்டிடும், உடல் கெட்டிடும், மனசு கெட்டிடும், எல்லாம் கெட்டிடும். கடவுள் நம்மளை உருவாக்கும் போது பாரம் சுமக்கிறவர்களாய் உருவாக்கவில்லை, பாரத்தை அவர் மேல வைக்கிற மாதிரி தான் உருவாக்கி இருக்கிறார். நீங்க அரபு நாட்டில் போயிட்டு சஃபாரி போனீங்கன்னா அங்க இருக்கிற பாரங்களோடு வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் தங்களுடைய மூட்டை முடிச்சுகளை எல்லாம் ஆடுகள் மேல் வைத்து போவதை யாரும் இதுவரைக்கும் கண்டதே இல்லை. ஆமென். அது ஒட்டகங்கள் மேலேயோ வேற மிருகங்கள் மேல தான் வைக்கிறார்களே தவிர ஆடுகள் மேல பாரத்தை வைப்பதில்லை. ஏன்னா ஆடுகளை கடவுள் உருவாக்கினது பாரத்தை சுமப்பதற்காகவே அல்ல. இங்க இருக்கிற ஆடுங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாரம் உங்க மனசுல இருக்கோ சுமக்காதீங்க, பாரத்தை கர்த்தர் மேல வைங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்க கூட பேசுவார், உங்களை தாங்குவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. Give it to the Lord. ஆமென். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் அந்த பாரத்தை காலையில் அவர் மேல வைக்கிறேன் பாஸ்டர், திருப்பி மத்தியானம் வைக்கிறேன் அப்படின்னா நீ வைக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒரே வாட்டி வச்சிட்டா அந்த பாரம் அவர் மேல ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் நீ சுமக்க தேவையில்லை. அவர் சுமப்பார். அவர்கிட்ட கொடுத்த விஷயம் எதுவுமே இருந்த மாதிரி இருக்காது. அவர்கிட்ட கொடுத்துட்டு மனநிறைவோடு கர்த்தருக்கு காத்திரு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஹல்லேலூயா. எதை படிப்பது? எல்லாத்தையும் படி. இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் படிங்கள். எதை ஜெபிப்பது? என் மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். 4வது இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் சத்தத்தை கேட்கணும் என்ற ஏக்கத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறேன். வேதத்தை படிக்கணும்னு 8 வாரம் உங்க கூட பேசினேன். நிறைய பேர் படிக்க தொடங்கி இருக்கிறது கேட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்க சத்தம் கேட்கணும்னா நான் இப்ப சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு பின்னாடி நீங்க அவர் சமூகத்தில் போய்
தரித்து நின்று பாரத்தை அவர் மேல வைத்து வேதத்தில் தியானமாய் இருந்து படிச்சீங்கன்னா, ஆமென், இன்னொன்றை நீங்கள் செய்ய வேண்டும், கேட்க வேண்டும், எழுத வேண்டும். எல்லாரையும் கூட சொல்லுங்க, கேட்கணும், எழுதணும். அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட ஏதோ ஒன்றை சொல்றார். ஆமென். இன்னைக்கு போனீங்க, பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சீங்க. சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் அழுதேன், ஆமென், நான் வேதத்தை தியானம் பண்ணுகிறேன், I hope in the word and I cried out to him. இதெல்லாம் முடிச்சு நீங்க தரிச்சு உட்காரும் போது உங்க மனசுல சிலதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னத்தால் தோற்றத்தால் வரும் பாருங்க, அது ஒரு ஜர்னலாக எழுதுங்கள். அந்த பழக்கம் தான் எங்களுக்கு இல்லையே பாஸ்டர். தொடங்குங்களேன். ஆமென். ஒரு நல்ல 100 பேஜ் நோட் புக் வாங்கவே முடியாதென்றால் நான் வாங்கி தருகிறேன். பட் மேக் a journal, keep a good pen. ஆமென். அதுக்காகவே ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் சொல்லுகிறார் என்று தோன்றுகின்ற விஷயங்களை டெய்லி எழுத தொடங்குங்கள். எழுத 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 காலங்களில் அவர் சத்தம் உங்களுக்கு தெளிவாக மாறும். அது இல்லையா, சொல்ல மாட்டீங்க. Listen to God's voice and write it down every day. Amen. So ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க, தரித்திருக்கிறீங்க, பாரத்தை அவர் மேல வைக்கும் அளவுக்கு ஜெபிக்கிறீங்க, வேதத்தை கடவுளே படிக்கிறீங்க. ஜெபித்து படித்த பின்னாடி இதுதான் என் கிட்ட சொல்லியிருக்கிறாரோ என்று, ஆமென், உங்க மனதில் அழுத்தப்படுகிற விஷயம் என்ன கவனிக்கிறீங்க, மனதில் அழுத்தப்படுகிற விஷயங்களை என்ன செய்யுங்க, எழுதுங்கள். டேட்டை போட்டு எழுதுங்கள். நீங்க அப்படி செஞ்சு பாருங்களேன், கொஞ்சம் தூரத்துல நீங்களே தீர்க்கதரிசிங்க ஆயிருவீங்க. இன்னைக்கே நீங்க கோட்டை விட்டுருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 1ஆம் தேதி ஜெயகிறிஸ் மஹாலில் அப்படி தீர்மானம், இன்னிலிருந்து கர்த்தர் சத்தத்தை கேட்பேன், நான் வேதம் படிக்கும் போது எழுதுவேன். 2 நாள்ல அந்த தீர்மானத்தை கோட்டை விட்டு வாழ்க்கை ஓட்டங்கள் ஓடி போய் கொண்டிருக்கிறோம். என கேட்கிற அன்பானவர்களை, God still speaks today. Make a journal, write it down every day. எழுதும் பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சும்மா இன்னைக்கு காலைல கொஞ்ச நேரம் தான் கிடைச்சி ஜெபம் பண்ண, அப்போ கூட என்னுடைய உள்ளத்தில் தோன்றின பல விஷயங்களை எழுத கர்த்தர் கிருபை தருகிறார். அதை ஒரு ஜேர்னல்ல எழுதுங்க. காலங்கள் நீங்கள் கர்த்தரோடு உறவாட அவங்க கூட உறவாட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரங்கள் வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். பக்க சொல்லுங்க, கேளுங்கள், எழுதுங்கள். ஒரு நேரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், தரித்திருங்கள், ஜெபியுங்கள், வார்த்தையில் காத்திருங்கள், கர்த்தர் சொல்வதை எழுதுங்கள். 45ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனம், Psalm 45:1. My heart is inditing a good matter. I speak of the things which I have made touching the king. My tongue is the pen of a ready writer. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஜெபிச்சிங்கன்னா பொங்கும், ஆராதிங்கன்னா பொங்கும். ஆமென். பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எழுதணுங்க. ஆமென். 1 நாளாகமம் 28:18-19. 1 Chronicles 28:18 and 19. And for the altar of the incense refined gold by weight, and gold for the pattern of the chariot of the cherubims that spread out their wings and covered the ark of the covenant of the Lord. 19ஆம் வசனம், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். எழுதுங்க. ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை கட்ட இப்படி செய்யணும்னு சொல்லும் போது கூட கர்த்தர் அதை எழுத வைக்கிறார். ஆமென். எழுதுறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? The Lord made me understand these things in writing அப்படின்றார். ஹalleluya. எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதாக. ஹபக்குக் 2:2 தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். And the Lord answered me and said, write the vision, write the vision. கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனவு, ஒரு தரிசனம், ஒரு தாட், ஒரு சிந்தனை, ஒரு மனதில் ஒரு விஷயத்தை அழுத்துகிறார். அதை நீங்க என்ன செய்யுங்க? எழுதுங்கள். அதை கடந்தோடுகிறவர்கள் வாசிக்கட்டும். எழுதும் பழக்கத்தை நீங்கள் ஜெப வேளையில் உருவாக்கி கொண்டே வந்தால் காலங்களில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கர்த்தர் உங்க கூட பேசுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும்.
ஆமென். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எழுத 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 கர்த்தர் உங்களை எல்லா வெற்றியோடும் நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் என் வாழ்க்கையில எனக்கு தந்த பொருட்களை விட, எனக்கு செஞ்ச நன்மைகளை விட, எனக்கு தந்த பல விசேஷங்களை விட, நான் நினைக்கிறேன் என் கூட சில நேரங்களில் மனதின் ஆழத்தில் உறவாடின சில வார்த்தைகள் தான் மறக்க முடியாதவைகள். தேவன் மேல உறவு கொண்டவங்களாம் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில், விசுவாசி என்ற இந்த வாழ்க்கை பயணத்தில், ஆமென், நீங்க திரும்பி பார்த்து சில சூழ்நிலைகள் கர்த்தர் உங்களை நடத்தியதும் வழிகாட்டியதும் பேசியதும் நீங்கள் நினைக்க வேண்டும். ஆமென். இன்றைய சர்ச்சில் என் கூட இந்த காலை ஆராதனையில் என் கூட ஆராதிக்கிற உங்கள் எல்லா உள்ளத்திலையும் தேவ சத்தத்தை கேட்கிற தாகம் உங்கள் வருவதாக நீங்க எல்லா நாளும் வாஞ்சிக்கணும். God speak to me today. இன்னைக்கு என்னை நடத்தும், இன்னைக்கு எனக்கு சொல்லும் என்று கேட்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. The greatest joy of a Christian walk is to have a personal relationship with God and to hear God. எல்லாத்தை விட என் தேவன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த சமயத்தை அமைத்து கொண்டு அவர் சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், படிக்கிறவர்களாய், எழுதுகிறவர்களாய், என் கூட சொன்னீங்கன்னா முடிச்சிடுறேங்க. அவர் சமூகத்தில் நீங்கள் சென்று, ஆமென், ஒரு நேரத்தை அமைத்து கொண்டு, ஒரு இடத்தை அமைத்து கொண்டு, ஆமென், அதுக்கப்புறம் தரித்து நின்று கொஞ்சம் அமைதிப்பட்டு உங்க அலசடிகளுக்கெல்லாம் ஓரங்கட்டி உங்க உணர்வுகள்லாம் கொஞ்சம் அமைதிப்பட்டு நீங்கள் தரித்து நின்று அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ள காத்திருக்க, ஆமென், ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், அதை எழுதுகிறவர்களாய் நீங்கள் வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா காலங்களில் கர்த்தர் பல விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்க கூட பேசுவார். அல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஒஹாயோயிலிருந்து, அமெரிக்காவில் இருக்கிற ஒஹாயோ எங்க இருக்கு? ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு கண்டத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் பல மணி நேரங்கள் பிரயாணம் செய்து ஒரு தீர்க்கதரிசியை சென்று சந்தித்து அவர் சொல்லும் சில வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள் என்று படித்தேன் நான். நல்ல விஷயம், ஆமென். தப்பென்று நான் சொல்லக்கூடாது, ஏன்னா மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் என்னுடைய ஒரு சாதாரண கருத்து என்னென்றால், ஒஹாயோவிலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைப்பதை கேட்க போவது தப்பல்ல, போங்கள். எல்லா தீர்க்கதரிசியும் மனுஷன்தான், அவர்கள் தீர்க்க தரிசனம் மனுஷிகத்தை சார்ந்துதான் சில நேரத்தில் இருக்கும். எவ்ரி ப்ராஃபெட் இஸ் சப்ஜெக்ட் டு ஹியூமனிட்டி. ஆனால் நான் என்ன சொல்றேன், அவ்வளோ தூரம் பயணம் போகும்போது உன்னை உண்டாக்கியவர் அஹாயாவிலே இருக்கிறார். அவரை கூட விட்டுட்டு எங்கேயோ போய் இன்னும் அவருடைய தீர்க்க தரிசனத்தில் மனுஷிகங்கள் அடங்கி இருக்கிற அவர் சொல்லும் வார்த்தையை கேட்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு உன்னை உண்டாக்கியவர் முன்னாடி தரித்து நின்று போவது தப்பென்று நான் சொல்லவில்லை, நீங்களும் போங்கள். It's not wrong, but every prophet is subject to humanity. I am subject to humanity and my prophecies can still have an error of humanity in it, but my God, when he speaks, he is not human, he is fully divine. There is no error of humanity in him. அவர் பேசும்போது அது சரியாத்தான் இருக்கும். நீங்கள் இந்த நாட்களில் கர்த்தர் சத்தத்தை கேட்பதற்கு உங்களை முழுமையாய் தாழ்த்தி, மீண்டும் அந்த வார்த்தையை சொல்ல முடிச்சு, ஒரு நேரத்தை அமைத்து, ஒரு இடத்தை அமைத்து, அங்கே தரித்து நின்று மனபாரத்தை எல்லாம் அவர் மேல வைத்து வேதத்தை படிக்கிறவர்களாய், அதுக்கப்புறம் எழுதுகிறவர்களாய் நீங்க வளர்ந்துட்டே வந்தீங்கன்னா ஒஹாயோவுக்கும் போக வேணாம், இஹாயோவுக்கும் போக வேணாம். நீங்க இருக்கிற உங்க வீட்டின் அறைக்குள்ளேயே உங்கள் தேவன் உங்க கூட பேசுவார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் சத்தம். கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும் சத்தம். மோசையின் எக்காலங்கள் தொனித்த போது கர்த்தர் பேசினார். இன்றைக்கும் அவர் பேசும் தெய்வம். உங்க கூட பேசுவார், உங்களை வழிகாட்டுவார், உங்களை நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand together in the presence of the Lord? Thank you, Lord. Thank you, Jesus. வேறு ஒரு ஆசை இல்லை. எவ்வளவு பெரிய பொய், உம்மை தவிர
தவிர அப்படின்னு நம்ம பாடிட முடியுமா? முடியாது. அது நிஜமா இருக்குமா? இருக்காது. ஆனாலும் பாடுவோமே. ஒரு நாள் சொல்லுவோமே, ஆண்டவரே நிறைய ஆசைகள் எனக்கு இருக்கு, ஆனா அதை விட நான் வர எல்லா ஆசையை விட நீங்க தான் என் ஆசையா இருக்கும். Let me give you a simple assignment before I close. இன்னிலிருந்து அடுத்த 7 நாட்கள். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். இருக்கீங்க, கவனிக்கிறீங்களா? எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம, எந்த ஒரு குறையும் சொல்லாம, அழாம புலம்பாம, அது சரியில்லை இது சரின்னு சொல்லாம இருக்கீங்களாங்க? யாரையும் குறை சொல்லாம. என்ன கவனிக்கிறீங்களா இல்லைங்க? எத்தனை நாள் கேட்டங்க? நீங்க சாதிச்சிருவீங்க நான் நம்புகிறேன். என்னை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். நான் இப்படி ஒரு நாள் தீர்மானம் எடுத்துட்டு இன்னிலிருந்து அடுத்த 7 நாளைக்கு நான் எந்த குறையும் என் வாயில சொல்ல மாட்டேன்னு இங்க தான் வந்து உட்கார்ந்தேன். அங்கிருந்து 2 பாஸ்டர் வராங்க. வந்த போதே எலியேசர் பக்கத்துல வந்துட்டாங்கடா, டேட் வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு 7 நாள் எந்த குறையும் சொல்லாம, எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம, யார் மேலும் கசப்பு கொள்ளாம, வெண்ட் பண்ணாம, வைன் பண்ணாம, கண்ணை உருட்டாம, வாயை உருட்டாம, இந்த 7 நாள் அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும்போதெல்லாம் கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு ஒரு வாரம் இருந்து பாருங்க. இந்த ஒரு வாரத்துல உங்க மனப்பாங்கு எவ்வளவு மாறும், உங்க சூழ்நிலை எவ்வளவு மாறும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். கர்த்தரை துதிப்பது நல்லது, அவருக்கு நன்றி செலுத்துவது வல்லமை மிக்கது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விஷயத்தை நீங்க சொல்வதனால் சாத்தான் அதில் குறுக்கிட மாட்டான். ஆனா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதில் குறுக்கிடுவான். கர்த்தரை துதியுங்கள், கம்ப்ளைண்ட்டை ஓரம் வைங்க. இந்த வாரம் கர்த்தரின் கூட பேசணும் என்று தேவையில்லாத எந்த வார்த்தையும் வாயில சொல்லாம, கம்ப்ளைண்ட் மர்மரிங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு கர்த்தரை துதித்து கொண்டு நன்றி சொல்லி அவர் சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியோடு நடத்துவார். நல்ல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றிப்பா. எங்க மனப்பாங்கு மாறணும், எங்க சிந்தனை மாறணும், எங்க இருதயங்கள் மாறணும். உம்மோடு நெருங்கி உம்மால் பிரித்தெடுக்கப்படும் போது எங்களுடைய அறிவின் அளவுகள் கூட வித்தியாசமாய் மாறும். ஜோசப் சோதனையை போத்திபார் வீட்டில் ஜெயிப்பதற்கு முன்னாடி கனவுதான் கண்டான். ஆனா சோதனையை ஜெயித்த பின்னாடி கனவுக்கு பதில் சொல்லும் திறனை கர்த்தர் கொடுத்தார். என் பக்கமா கை நீட்டுவீங்களாங்க? யாரெல்லாம் தேவனோடு நெருங்கி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவர் சமூகத்தில் நிற்கிறீர்களோ, இதுவரைக்கும் நீங்கள் செய்ததை விட அறிவாற்றலோடு இன்னொரு பங்கு செய்கிற கிருபையை கர்த்தர் தம் பரிசுத்தத்தில் கூட வைத்திருக்கிறார். அந்த அளவோடு உங்களை கர்த்தர் நடத்தட்டும். ஜெயமாயிருங்க, கர்த்தரோடு பேசுங்க, உறவாடுங்க. அவர் சமூகத்தில் வந்து விலையேற பெற்ற வேதத்தின் வாக்கியங்களை தியானித்துக் கொண்டு அவர் சமூகத்தில் தரித்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த செய்தியின் மூலம் பரிசுத்த ஆவியானவரே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறீரோ அது உள்ளத்தில் பதித்து நிறைவாய் நடத்துங்க வேண்டி ஜெபித்து உங்க திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. வீட்டுக்கு போலாம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையை செல்லுவே, ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை